கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளிலேயே, இந்த முதல் மாதத்திலேயே நீங்கள் தேவ சமூகத்தில், அதாவது குறிப்பாக ஜெபிக்கிறவர்களாகவே இருங்கள். வேதத்தை வாசியுங்கள், ஆலயத்துக்கு ஒழுங்கா போங்க, இயேசப்பா விசுவாசிங்க, பெரிய பெரிய காரியங்களை இங்கே பார்ப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கர்த்தர் தருவார். சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை தொடரும். நன்மையானவைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இத்தனை காலங்களும் நன்மையானவைகளை நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். எங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் நடக்கவில்லையே, நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கவில்லையே, பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு முயற்சித்து அது நடக்கவில்லையே, பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் முயற்சித்து அது நடக்கவில்லையே, ஒரு வீடு கட்ட நாங்கள் முயற்சி எடுத்து நடக்கவில்லையே என்று சொல்லி பல காரியங்களில் சோர்ந்து போனவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருப்பீன்னு சொன்னால் உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறா தெரியுமா? நன்மை தொடரப்போகுது. நன்மை தொடரும். உங்களை ஃபாலோ பண்ணும், உங்களை தேடி வரும். என் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று பைபிள் சொல்லுகிறார். அவர் நன்மை செய்கிற ஒரு தெய்வம். நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது நிருபங்களை வாசித்து பாருங்கள். அங்கே அப்போஸ்தலர்கள் அந்த விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க. உங்களுக்கு நன்மை செய்வதற்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நன்மை செய்யுங்க. இன்னும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சபையின் குடும்பங்களே, விசுவாசிகளே நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தாருன்னா, அப்போ நம்ம தேவன் நன்மை செய்யாதவரா? கண்டிப்பாக நன்மை செய்கிறவர் தான். அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு செய்வார். சரியா? உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் நிச்சயமாய் செய்வார். நன்மை செய்துட்டு போகிறதில்ல, தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம், இந்த உலகத்திலே நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மை நம்மை தொடரும். நமக்கு தேவையான நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பார். விசுவாசிப்பீங்களா? இப்போ ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னீரே. இத்தனை காலங்களும் நன்மையை பார்க்காத உடைய பிள்ளைகளுக்கு நன்மையை காணுவதற்கான அனுகூலங்களை உண்டு பண்ணும்படியாய் உடைய ஊழியக்காரன் நோக்கி நான் ஜெபிக்கிறேன். நன்மை வருவதற்கு தடைப்பட்டிருக்கிற வழிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக உடைய பிரசன்னம் இப்பொழுதே வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நன்மைக்கான அத்தனை வழிகளையும் உண்டு பண்ணி கொடுங்க. அதிசயம் நடக்கட்டும், வீடு கட்டட்டும், வேலை கிடைக்கட்டும், வியாபாரங்கள் நடக்கட்டும், பிள்ளைகளுக்கு திருமண காரியம் ஆண்டவரை நடத்தப்படட்டும், பொறுப்பெடுத்து நடத்தப்படட்டும். ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும். பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். நீதிமன்றங்களில் இருக்கிற வழக்குகளில் சீக்கிரம் பிள்ளைகளுக்கு நல்ல முடிவு வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லை பிரச்சனைகள் மாறட்டும். சமாதானம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இன்றைக்கு பிறநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காணுகிற அத்தனை குடும்பங்களையும் வாழ்த்தி உடைய ஊழியக்காரன் மனதார ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டதே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.